பயம்பூர்த்தி 300 குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டலாம் இல்ல மச்சான்? தலைப்புறம் ஸ்டார்டிங் பண்ணி வந்து ஊத்துல உட்காந்து பிறகு பின்னாடி வந்து ஒரு பையன் வந்து தலைக்காய வச்சு இப்படிதான் இப்படி அழுதுக்கிட்ட பிராணி எப்படின்னா இப்படி இப்படி வச்சு அழுது விட்டா பிராணி ஒரு நாத்து கழுவாத கக்கூசு வாயன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி குறிப்பு எழுதுங்கள் எந்தன் தோளில். சிரிடா சிரி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் நாக்க வெட்டி விடுவேன். என்ன பார்த்து முழுகிற பயணி ஏட்டா பேசுற. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நியாயம்டா. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அவங்கள உடனே போட்டாகணும். போடுவோம். நான் அவ இல்ல, பார்த்திபன் அப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லைன்னு இத்தனை வாட்டி சொல்லியும் ஒரு என்ன மாதிரி இருக்கான்ட்டு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. நடக்கும் திசையே கிழக்காய் மாறுது, எடுக்கும் முடிவே தீர்ப்பாய் ஏறுது. இவன் எழுந்தால் விடியின் முழக்கம் கேட்குது, நடந்தால் எதிர்க்கும் பயத்தால் வேர்க்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ என் தங்கச்சி, நீ அம்மாடி. ஆமாடி, அவன் சின்ன வயசுல அவன் டாடி பேசிட்டு எப்படி எல்லாம் நம்ம விளையாண்டுருப்போம் சின்ன வயசுல. ஆமாடி, இல்லாடி உனக்கு ஒரு 15 வயசோட அதிகம்டி. தப்பு பண்ணது யாச்சுனா நம்ப மாட்டாங்க. போறாங்க. எனக்கு 30 வயசு, அக்காவுக்கு 40 வயசு, 10 வயசு வித்தியாசம். அந்த கருமாந்தத்தை மறக்கணும் தான் நானே நினைக்கிறேன். அதையே ஏன்டா மலையாள படம் மாதிரி மறுபடியும் போட்டு காட்டுறேன். தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ. விட்டு விட்டு கூறும் கூறல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இது தீண்டி. எப்படி முடிஞ்சா? உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு மனிதா. மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம்
நல்லா இருப்படா போடா. உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஊரு பெருசாச்சு, சனத்தொகை பெருத்தாச்சு. ஊரு பெருசாச்சு, சனத்தொகை பெருத்தாச்சு. பஸ்ஸா எதிர்பார்த்து. அப்படியா? நான் உங்க சித்தமா மாதிரியா இருக்கேன்? ஆமா சார், சிலிண்டர் வெடிச்சு அவர் செத்து கிடந்தப்போ உங்களை மாதிரியே தான் சார் இருந்தாரு. வாய மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு போட்ட வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. தீஞ்சு போன வயசுல தீ பிடிக்கிற மாதிரி முத்தம். பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.